நம்மில் பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம வேண்டது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது ஏன்னு இந்த கதையில பார்ப்போம். இது தமிழமுது. நான் உங்கள் அருண். ஒரு கிராமத்துல பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். விடிய காலையில எந்திரிச்சு ஆத்தங்கரையில போய் குளிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சு கோவிலுக்கு போய் கடவுளை துதிப்பாடலன்னா அவருக்கு அந்த நாள் விடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதே ஊர்ல ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரும் விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தம் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு ஆடுகளை மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற சின்ன காட்டுல மேய விட்டுட்டு சாயங்காலம் திரும்ப வர்றது அவரோட தினசரி வேலை. இந்த ரெண்டு பேருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை. அது என்னன்னா, ரெண்டு பேருமே இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்டாங்க. தினமும் காலையில கடவுளை வேண்டும் போது மறக்காம இதை வேண்டிக்குவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வந்தாரு. அவர் ஊர் ஊரா போய் மக்களுக்கு போதனை செய்யறது வாழ்க்கையின் முக்கிய பணியா செஞ்சுட்டு வந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த துறவி கிட்ட போய் நமக்கு இந்த ஜென்மத்துல மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு தனித்தனியா கேட்க போனாங்க. அங்க போய் முனிவரை வணங்கி, ஐயா, எனக்கு வாழ்க்கையில பெரிதாக குறை ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த ஜென்மத்துல எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமான்னு இறைவன் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முனிவர் அவங்கள பார்த்து, நாளை காலையில இதே வேளையில வாங்க, நான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இறைவனை வேண்டி சொல்றேன் அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அதன் பிறகு மாலை வேளையில முனிவர் தியானம் எடுத்து இறைவனை தரிசிக்கிறாரு. கடவுள் கிட்ட இன்னைக்கு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்களோ அந்த கேள்விய இறைவனிடம் முனிவர் கேட்டாரு. நம்ம கதையில வர ரெண்டு பேர் கேட்ட கேள்வியும் ஒண்ணுதானே. அதையும் கடவுள்கிட்ட கேட்டாரு முனிவர். அதை கேட்ட உடனே இறைவன், பண்டிதருக்கு இப்போதைக்கு மோட்சம் கிடைக்காது, ஆனால் ஆடு மேய்ப்பவருக்கு கண்டிப்பாக இந்த பிறவியில மோட்சம் கிடைக்கும்னு பதில் சொன்னார். இதை கேட்ட உடனே முனிவருக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. இறைவா, நீங்கள் செய்யும் ஒரு செயலுக்கு எதிர்கேள்வி கேட்கும் உரிமை என்னிடம் இல்லை. ஆனால் அன்றாடம் பூஜைகள் செய்து தவறாத உங்களை வணங்கி நிற்கும் அந்த பண்டிதருக்கு கிடைக்காத மோட்சம் ஒரு ஆடு மேய்ப்பவருக்கு ஏன் கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்டதும் கடவுள் சிரிச்சிட்டு, அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் நாளை உங்களை வந்து சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்பார்கள். அது என்னவென்றால், நீங்கள் இறைவனை சந்திக்கும் போது இறைவன் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு. அதற்கு நீங்கள், இறைவன் மணல் துகள் போல் இருக்கும் ஒரு சிறிய பையில் ஒரு பெரிய ஆலமரத்தை திணித்து கொண்டிருந்தார்னு பதில் கூற வேண்டும்னு இறைவன் முனிவர்கிட்ட சொல்றாரு. முனிவர் இப்படி சொன்னால் அதற்கு விடை கிடைக்குமா அப்படின்னு கேட்க இறைவன் ஆமாம் என்று தலையசைச்சார். சரின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட விடை பெற்று முனிவர் திரும்புறாரு. அடுத்த நாள் முனிவரை சந்திக்க முதல்ல பண்டிதர் வராரு. ஐயா, எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று நான் கேட்டிருந்தேன். அதற்கு இன்று என்னை வர சொன்னீர்கள் அப்படின்னு சொல்ல முனிவர், ஆம் பண்டிதரே, அது விஷயமாகத்தான் இறைவனை நேற்று சென்று பார்த்து வந்தேன் என்று முனிவர் சொல்ல, உடனே பண்டிதர் ரொம்ப மகிழ்ச்சியா, அப்படியா ஐயா, நீங்கள் இறைவனை சந்திக்கும் போது இறைவன் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம இறைவன் சொன்ன மாதிரியே கேள்வி கேட்டார். அதுக்கு முனிவர் இறைவன் சொல்ல சொன்னா அதே பதில பண்டிதரிடம் சொன்னாரு. மணல் துகளை போல் இருக்கும் ஒரு சிறிய பையில் ஒரு பெரிய ஆலமரத்தை அடைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் இறைவன் அப்படின்னு சொன்னதும் பண்டிதருக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா இறைவனை பார்த்தேன் என்று சொன்னீர்கள், சரி, அவர் இது போன்ற மூடத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன நம்ப வைக்க பார்க்காதீங்க. நீங்க உண்மையிலேயே சக்தி வாய்ந்த முனிவர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பண்டிதர் அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டார். அடுத்த சில மணி நேரத்துல நம்ம ஆடு மேய்ப்பவர் வந்தாரு. அவரும் இதே கேள்வியை கேட்க இதே பதில சொன்னாரு நம்ம முனிவர். அதை கேட்ட உடனே ஆடு மேய்ப்பவர் சந்தோஷத்துல, இறைவன் எவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு முனிவர்கிட்ட பரவசமா சொன்னாரு. இதை கேட்ட முனிவர், நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்க, ஏன் நம்ப கூடாது ஐயா, நான் ஆடு மேய்ப்பவன். காடு கரைகள்ல திரியும் பொழுது எவ்வளவு மரம் செடி கொடிகளை பார்க்கிறேன். இவை யாவும் ஒரு சிறிய விதையிலிருந்து தானே வருகிறது. அதுபோல அவ்வளவு பெரிய ஆலமரமும் ஒரு சிறிய விதையிலிருந்து தானே வருகிறது. பறவைகள் தின்று போடும் எச்சத்திலிருந்து கூட ஏகப்பட்ட மரங்கள் வேறு இடத்தில் முளைக்கின்றன. இவையாவும் மணல் துகள் போல் இருக்கும் ஒரு சிறிய விதையிலிருந்து தானே.
அந்த பணியை இறைவன் செய்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு கேட்க முனிவருக்கு விஷயம் புரிந்தது. ஏன் பண்டிதருக்கு கிடைக்காத மோட்சம் ஆடு மேய்ப்பவருக்கு கிடைக்குதுன்னு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மோட்சம் கிடைத்து விடும் என்று முனிவர் சொல்ல, ஆடு மேய்ப்பவர் சந்தோஷத்துல முனிவரை வணங்கி வீட்டுக்கு திரும்புறாரு. இப்போ இந்த கதையில வரும் பண்டிதரை போல நம்மில் பலர் இருப்போம். நமக்கு தேவையானதை இறைவனிடம் கேட்போம், அவருக்கு ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்வோம், அவரை விடாது நினைத்திருப்போம். ஆனா நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு நல்லது நடக்கும்னு நமக்கு ஒரு நம்பிக்கையே மனசுல இருக்காது. நம்மளை கடவுள் நல்லபடியா வச்சிருப்பாருன்னு முழு மனதோட நம்பணும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இறைவனுக்கு அதை தீர்த்து வைக்க ஒரு நொடி பொழுது போதும். வாழ்க்கை என்பது நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆச்சரியமான ஒன்றுதானே. நாம ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராக கெட்டவங்களா திரும்பி நிற்பாங்க. நாம கெட்டவங்கன்னு நினைக்கிற மனிதர்கள் நாளைக்கு நமக்கு நல்லது செய்யும் ஒரு நல்ல மனிதரா வந்து நிற்பாங்க. மனிதர்கள் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் மட்டும் ஏன் நமக்கு நிரந்தரம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கும். பிரச்சனை என்ற வார்த்தையே நினைக்காமல் நாம நல்லபடியா சந்தோஷமா இருப்போம். இறைவன் நம்மளை அப்படித்தான் வச்சிருப்பாரு. அவரை நினைச்சு அவரை முழுசா நம்பி வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும். கடவுள் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் செயலிலும் நம்பிக்கை வையுங்க. நீங்க செய்யக்கூடிய செயல் கண்டிப்பா உங்களை நல்லபடியா வச்சிருக்கும்னு நம்பி அந்த செயலை செய்யுங்க. அது கண்டிப்பா கைகூடும். நீங்கள் செய்யும் செயல்களும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் விஷயங்களும் வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டி அவர் அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்து இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அருண்.